தமிழ்நாட்டு மக்கள் அனைவருக்கும் என்னுடைய வணக்கம். மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்போ தான் நீங்கள் இது போல் வீடியோவை பார்க்க முடியும். ஹிஸ்டாரிக்கல் ஓட்டர் டர்ன் அவுட் இன் தமிழ்நாடு எலெக்ஷன். இந்த தடவை பார்த்தீங்கன்னா 85% வந்து பார்த்திங்கன்னா ஓட்டர் டர்ன் அவுட். இது வந்து பார்த்திங்கன்னா ஹிஸ்டாரிக்கல் டர்ன் அவுட். இது எதற்குன்னு என்று பார்த்திங்கன்னா கணிக்க முடியல. சில பேர் என்ன சொல்கிறாங்கன்னா, அந்த சருனால் வந்து பார்த்திங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக உங்கள் டினாமினேட்டர் வந்து நம்பர் ஆஃப் ஓட்டர்ஸ் வந்து ரிடியூஸ் ஆகிருக்காங்க. ஸோ அதனால தான் உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஜஸ்ட் ஒரு 20 lakhs ஓட்டர்ஸ் தான் அதிகமாக இருக்காங்க கம்பேர் டு லாஸ்ட் எலெக்ஷன் அப்படின்னு சொல்கிறாங்க. பட் பர்சன்டேஜ் வைஸ் வந்து பார்த்திங்கன்னா இது ஹிஸ்டாரிக்கல். எதுக்கு? ஏன்னா நிறைய பூத்ஸில் வந்து நான் பார்த்த வரைக்கும் மோஸ்ட்லி உமன்ஸ் வந்து பார்த்திங்கன்னா யங்ஸ்டர்ஸ் அவங்க எல்லாருமே வந்து பார்த்திங்கன்னா தீவிரமாக ஓட் போட போயிருந்தாங்க. நானே ஒரு ஈவினிங் ஒரு 4:35 தான் ப்ரிஃபர் பண்ணுவேன், ஏன்னா காலியாக இருக்கும். ஆனால் 4:35 போகும்போது கூட பார்த்தீங்கன்னா ஓட்டர் டர்ன் அவுட்ஸ் வந்து ரொம்ப அதிகமாக இருந்துச்சு. நான் எம்பி எலெக்ஷன் போகும்போது மிஞ்சி போனால் எனக்கு முன்னாடி வந்து ஒருத்தர் 2 பேர் தான் இருந்தாங்களே. ஆனால் இந்த எலெக்ஷன் நேற்று போகும்போது முன்னாடியும் சரி நானே ஆக்சுவலாக வந்து ஒரு 40வது லிஸ்ட்டில் இருந்தேன். எனக்கு பின்னாடி இன்னொரு 30 பேர் வந்தாங்க. நான் ஓட்டிங் உள்ளே போகும்போது எனக்கு பின்னாடி ஒரு 35-40 பேர் இருந்தாங்க. தட்ஸ் லைக் அரௌண்ட் 5:15 PM. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா சம்திங் வந்து பார்த்திங்கன்னா நோக்கி செலுக்கிறது. இந்த தடவை வந்து பார்த்திங்கன்னா யார் வின் பண்ண போகிறாங்க அது வந்து பார்த்திங்கன்னா நிறைய பேருக்கு தெரியும். ஒரு புது கட்சி வந்திருக்குது. அந்த புது கட்சினால் அந்த சான்சஸ் இருக்குது சொல்கிறாங்க. ஆனால் என்னை பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா அந்த புது கட்சிக்கு சில சீட்ஸ் போகிற சான்சஸ் இருக்குது. ஆனால் மேபி வந்து பார்த்திங்கன்னா எப்போவுமே தமிழ்நாட்டில் ஆல்டர்னேட்டிவ் கவர்மெண்ட்ஸ் தான் இருக்குது. உங்களுக்கு டிஎம்கேனா ஏடிஎம்கே, ஏடிஎம்கேனா டிஎம்கே. அப்படி இருக்கும்போது மோஸ்ட்லி இங்கே என்ன ஆகும்னா, என்னை பொறுத்த வரைக்கும் டிஎம்கேக்கு மேபி ஒரு 70-80 சான்சஸ் இருக்குது. ஏடிஎம்கேக்கும் ஒரு 90 கிட்ட இல்லை மினிமம் 100 கிட்ட சான்சஸ் இருக்குது என்னை பொறுத்த வரைக்கும். அண்ட் டிவிகேக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு 30 சீட்ஸ் வந்து எனக்கு சான்ஸ் இருக்குது. ஆனால் என் கருத்து கணிப்பு தப்பாக இருந்துச்சு. யங்ஸ்டர்ஸ் அவங்க எல்லாருடைய ஆதிக்கம் ப்ளஸ் எல்லோருடைய கருத்து வந்து பார்த்திங்கன்னா ஏடிஎம்க்கு போகாமல் டிவிகே சைடு போயிட்டாங்கன்னா, ஏன்னா அதான் நம்ம எல்லோருடைய விஷஸ் வேறு. அப்படி போயிட்டாங்கன்னா டிவிக்கு ஷோர் ஷாட் 100 சீட்ஸ் எடுத்து பெரிய கட்சியாக வரும் என்று உறுதியளிக்கிறேன். மேபி மீதிக்கிற சீட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ஏடிஎம்கே மெஜாரிட்டியில் இருக்கும், செகண்ட் மெஜாரிட்டி. அண்ட் டிஎம்கே வந்து பார்த்திங்கன்னா லீஸ்ட் மெஜாரிட்டி வர சான்சஸ் இருக்குது. உங்களுடைய கருத்துக்களை நீங்களும் வந்து பார்த்திங்கன்னா கமெண்ட் செக்ஷனில் போடுவோம். மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணவும். நன்றி, வணக்கம்.